திருச்சிற்றம்பலம். திருக்குறள். திருவள்ளுவர் அருளிச் செய்தது அறத்துப்பால் இல்லறவியல். அதிகாரம் 6. வாழ்க்கை துணை நலம். குறள் 53. இல்லதென் இல்லவன் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானா கடை. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. இதற்கான விளக்கம் பார்ப்போம். மனைவி நற்பண்பு உடையவளானால் வாழ்க்கையில் இல்லாதது என்ன? அவள் நற்பண்பு இல்லாதவளானால் வாழ்க்கையில் இருப்பது என்ன? மனைவி அமையறவ நல்ல பண்புகளோடு அமைஞ்சிட்டா அவனை போல ஒருத்தன் கிடையாது. எல்லாம் கிடைக்க பெற்றவனாக இருப்பான். எல்லாம் கிடைச்சி மனைவி நல்லவளாக அமையலன்னா அவன் இன்னும் சம்பாதிச்சு இன்னும் பிரயோஜனம். அது அருமையாக சொல்கிறாரு. அவள் நற்பண்பு இல்லாதவள் ஆனால் வாழ்க்கையில் இருப்பதுன்னு ஒன்றுமில்லை. அந்த நல்ல பண்புகள் இல்லாத மனைவி அமைஞ்ச பிறகு அவனுக்கு எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி ஆயிடுவான். ஆகையினால கணவன் மனைவி இல்லறத்தில் எப்படி வாழணும் அப்படின்றத இந்த வாழ்க்கை துணை நலத்தில் அருமையாக நம்ம திருவள்ளுவர் நம்மளுக்கு உணர்த்தியிருக்காரு. இந்த குறள்களை எல்லாம் படிங்க. ஓய்வாக இருக்கும்போது நல்ல நூல்களை படிங்க. படித்து நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி மென்மேலும் சிறப்படைய வைக்கணும்னு நம்மளுக்கு நல்ல அறிவு வளரும், ஞானம் பெருகும். இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானா கடை. கன்னிகா பாரதி சேனலை அனைவரும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கான பதிவு. இதை தள்ளிவிட்டு போகாதீங்க. நிறைய ஜாம்பவான்கள்லாம் திருக்குறளை பற்றி பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் பேசியிருக்காங்க, போட்டிருக்காங்க. எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. எனக்கு இவ்வளோ குறள் நான் படித்தது கிடையாது. பாடத்தில் வர்றதெல்லாம் ஒரு 10-15 குறள் தான். நாமளும் திருக்குறளை படிக்கணும், அதில் என்ன சொல்லியிருக்காருன்றதை தெரிஞ்சுக்கணும். வாழ்நாளில் எவ்வளோ காலம் போயிட்டோம், இதுக்கு மேலே தெரியாமல் போயிட்டோம்னா இனியொரு ஜென்மம் வந்தால் நம்மளுக்கு தெரியுமோ தெரியாதோ. ஆகையினால இந்த முப்பாலில் முதற்பால் அறத்துப்பால் இதை பருகுங்க. அனைவருக்கும் நன்றி. திருச்சிற்றம்பலம்.